ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்டிஃபிஷியல் பீம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு வந்து 8th பாஸ் ஆர் ஃபெயில் யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சல்டன்ட் போஸ்ட் அது வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டெண்டரு, மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிகிச்சை உதவியாளர், அதாவது தெரப்பட்டிக் அசிஸ்டண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதற்கான சேலரி பாருங்கள், கன்சல்டன்ட்டுக்கு 40,000 ரூபாய் சேலரி மந்த்லி. அதுக்கப்புறம் அட்டெண்டரு மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 10,000 ரூபாய். இந்த தெரப்பட்டிக் அசிஸ்டண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் சேலரி. ஓகேவா? வேக்கன்ட் டீட்டெயில்ஸுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு என்னென்னலாம் படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆலோசகர் போஸ்ட்டுக்கு பிஎன்ஒய்எஸ் அது வந்து முடிச்சிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அந்த போர்டில் கவுன்சிலில் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மினிமம் நீங்கள் 8th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. அண்ட் ஃபெயில் ஆகியிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுக்கு? அட்டெண்டர் மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு. ஓகேவா? இந்த சிகிச்சை உதவியாளர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்டு தான் வந்து அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது ஒரு டெம்பரரியான கவர்மெண்ட் ஜாப் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 11 மந்த் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள திரும்பவும் வந்து ரினிவல் பண்ணி அத டெம்பரரியா வந்து எடுத்துப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் வேக்கன்ட் இருக்கு அப்படின்றத வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. ஊரோட வந்து குடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து குடுத்துருக்காங்க. கன்சல்டன்ட்டுக்கு அதுக்கு தனியா வந்து குடுத்துருக்காங்க. அட்டெண்டருக்கு தனியா வந்து குடுத்துருக்காங்க. இதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அதே மாரி இத ஃபில் அப் பண்றது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஈஸியாவே வந்து ஃபில் அப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பேரு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்து உங்களோட தந்தை அல்லது கணவர் பெயர் வந்து எழுதணும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பரு, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் முன்னுரிமை ஏதாச்சும் இருந்தா அதனோட டீட்டெயில்ஸு, அதாவது டிரான்ஸ்ஜெண்டராவோ, இல்ல டிஃபரண்ட் லேபிள்டு பெர்சனாவோ, இல்ல டெஸ்டிடியூட் விடோ அந்த மாரி டெசர்டட் ஒய்ஃப் அந்த மாரி ஏதாச்சும் கேட்டகரி இருந்தா நீங்க தாராளமா அது கூட வச்சு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸு, கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் இதுதான் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க என்ன கம்யூனிட்டியோ இங்க வந்து டிக் பண்ணிக்கலாம். உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க சொல்லுங்க, நான் அப்டேட் பண்ணி குடுக்குறேன். ஏன்னா, இப்போ எல்லா கவர்மெண்ட் ஜாப்லயுமே இப்போ அத தான் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில் அப் பண்ணி ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த அட்ரஸுக்கு தான் வந்து சென்ட் பண்ணணும். ஆமாங்க, தஞ்சாவூர் மாவட்டத்தில இருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? தேவைப்படுறவங்க தாராளமா வந்து அப்ளை பண்ணுங்க. ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டா வந்து ரிலீஸ் பண்ணிட்டே வந்து வராங்க. உங்க டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்றதையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஓகேவா? மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத் துறையில இருந்து தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மாவட்ட நலசாழ்வு சங்கத்துல இருந்து. ஓகேவா? பாருங்க. உங்களுக்கு சூட்டபுளா இருந்தா அப்ளை பண்ணுங்க. அப்படி இல்லன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதர் வீடியோஸ் லிங்க் இருக்கு. அது மூலமா செக் பண்ணி நீங்க மத்த ஜாப்ஸுக்கு கூட நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த பிடிஓ ஆஃபீஸ் வேக்கன்சி வந்து வந்திருக்கு. எல்லா மாவட்டத்திலயும் வந்திருக்கு. யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க. அப்ளை பண்ணி தரேன். அதனோட வீடியோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.